நமக்கு நடக்கும். எல்லாரும் வணக்கம். எனக்கு இந்த வாக்கு கேட்க வரவங்கள ஒரு சிலர் எனக்கு ஃபெமிலியரா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இவங்க முதல் முறை வாக்கு கேட்க வந்தப்ப சாமி என்ன சொல்லுச்சு, இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க. கேளுங்க. நான் சொந்த ஊர் தோரவச்சி பிடார்பட்டி ராஜராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவ்வளோக்கு கீழே யூடியூப்பில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வரையில் கடன் 5-6 லட்சம் கடன் இருக்குது. சொந்த வீடு கட்டிருக்கேன். கடனாக இருந்துச்சு. தொழில் ஆரம்பிச்சு கடனில் 1 லட்சம் ஆன்லைனில் இறந்துட்டேன். இறந்ததுக்கப்புறம் சரி விட்டு கடன்கள் ரொம்ப கடனாகி போச்சு. கடன் கட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்டில் கேட்டதுக்கு கடன்லாம் கட்டு, குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு அன்னதானம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ நல்லா இப்போ பண்ண ஆரம்பிக்கிறதுக்காண்டி இந்த வருஷம் தீபாவளிக்கு புண்ணியாச்சம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். முதல் முறை வரும்போது சாமி இவங்களுக்கு சத்தியம் செஞ்சே கொடுத்துச்சு. இன்னைக்கு நீ அடிமை பொழப்பு பாக்குற, நீ வெகு சீக்கிரத்துல நான் உன்னை முதலாளியாக்கி இங்க கூட்டிட்டு வந்து வைப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுச்சு. அதே மாதிரி நீங்க அதே மாதிரி நடந்துருச்சு. காசு பணம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ 10 ரூபா கையில் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா எல்லாம் கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ 1.5 லட்ச ரூபா கடன்லாம் கட்டி முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி இப்போ தொழில் ஆரம்பிச்சு தீபாவளிக்கு தொழில் ஆரம்பிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க தொட்டது தொலைங்கட்டும், வச்சது வரங்கட்டும். என்னன்னைக்கு வசதி நல்லபடியா வரட்டும், மனது போல எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நீ என்னன்னைக்கு நல்லா இருக்கீங்க, என்னைக்கும் ஜெயம்.